الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا عباد الله اتقوا الله. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையவனுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று துவா செய்கிறவனாக, அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பல்வேறு வகையான காலகட்டங்களில் ஒவ்வொரு மைய கருத்தை முன்வைத்து நம்முடைய மக்களிடத்தில் விழிப்புணர்வையும் குர்ஆன் ஹதீஸினுடைய செய்திகளையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு யுத்தியை நாம் தமிழகம் முழுவதும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய கடந்த காலங்களில் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லாஹுடைய வேதத்தினுடைய தகவலையும் அதே போன்று பிதத்தான செயல்களுடைய செய்திகளையும் குர்ஆனுடைய மகிமையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ற பல்வேறு வகையான தலைப்பின் கீழ் மக்களிடத்தில் நாம் செய்திகளை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக கடந்த மாதங்கள் 2 மாதங்களுக்கு முன்பிருந்து அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் மக்களுக்கு செய்திகளை சேர்க்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும், இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்முடைய தாவாவுடைய ஒரு யுத்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்திருக்கிறார்கள், அல்லாஹுடைய நபி அவர்கள் சிறுவர்களோடு எப்படி அன்போடு பழகியிருக்கின்றார்கள் என்ற தகவலை மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் அமைத்திருக்கின்றோம். இந்த தலைப்பு எதற்காக இன்றைக்கு நாம் தேர்வு செய்திருக்கிறோம் என்று சொன்னால், பொதுவாக மனிதர்களிடத்தில் சில குணங்கள் இருக்கும். அந்த மனிதன் சிறு பிள்ளையாக இருக்கும் போது அவன் சிறுவனாக இருப்பான். அவன் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை அவன் அடைகிறான் என்று சொன்னால், உயர்ந்த கல்வியாளனாகவோ அல்லது ஒரு சமூகத்தினுடைய தலைவனாகவோ, ஏன் நம்மள மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அஜர்த்துமார்கள் சொல்றமே, மார்க்கத்தினுடைய முல்லாக்கள், அவர்களை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்படி துறை சார்ந்த ஒரு துறையில் அவர்கள் மேன்மை அடைகிறார்கள் என்று சொன்னால், குழந்தைகளிடத்திலிருந்து அவர்கள் விலகிச் செல்வதை நாம் பார்க்கலாம். அவர்கள் குழந்தைகளிடத்தில் பழக மாட்டாங்க, குழந்தைகளிடத்தில் நெருங்க மாட்டார்கள்.
குழந்தைகளோடு அன்பு செலுத்துவதை அவர்கள் தவிர்த்துக் கொள்வார்கள். காரணம், தங்களுடைய மரியாதை எங்கு போய்விடுமோ, தங்களுடைய மரியாதை குறைந்து விடுமோ. சின்ன பிள்ளைங்க நம்ம மேல வந்து விழுந்துரும். சின்ன பிள்ளைங்க நம்மள சில பேர் எல்லாரும் நம்மள அஜத்துமாங்க, எல்லாரும் நம்மள மௌல்சாம்பாங்க, எல்லாரும் நம்மள தலைவருமாங்க, எல்லாரும் நம்ம இமாம்பாங்க. ஒரு சின்ன பையன் பாயிண்டுவான். இது மாதிரி என் கண்ணு முன்னாடி நடந்திருக்குங்க. எல்லாத்தையும் சின்ன பிள்ளை பாயிடும். ஒரு பெட்டி கடையில ஒரு செட்டியார் நிற்பாரு. செட்டியார் கடையில போய் அந்த பிள்ளை சாமான் வாங்கும்போது கூட என்ன செய்யும்? பாய் ஒரு மிட்டாய் கொடுங்க. பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு அஜரத்தை ஒரு பிள்ளை பாயிட்டாங்க. அவருக்கு என் கண்ணு முன்னாடி நடந்ததுங்க. அது என்ன பாயிட்டான், தம்பி பாயிட்டானே அவருக்கு தாங்கல. அப்ப அந்த அளவிற்கு அவர்களுடைய அந்தஸ்தை கருதி குழந்தைகளோடு பழகாமல் இருப்பதை பார்க்கலாம். ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நபியாகவும் ஆட்சி தலைவராகவும் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய சமூகத்தினுடைய வாழ்க்கையில் தங்களுடைய மக்களிடத்தில் அவர்கள் எப்படி பழகினார்கள் என்று சொன்னால், சிறுவர்களிடத்தில் மிக எளிமையான அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் பழகினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பாக சிறுவர்கள் மீது மிக அதிகமான அன்பும் பாசமும் இருந்தது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை தூக்கி கொஞ்சி முத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்த ஒரு அந்த தேசத்தினுடைய காட்டரபின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதாவது அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து அரபி அல்லாஹ்வுடைய நபியை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் குழந்தைகள் எல்லாம கீட்ட வச்சு கொஞ்சுவீங்க, குழந்தைகளுக்கு எல்லாம நீங்க முத்தம் கொடுப்பீங்க, நாங்களாம் இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல இரக்கத்தை எடுத்துட்டான், அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. எந்த மனிதனுடைய உள்ளத்தில் இரக்கமும் அன்பும் நேசமும் பரிவும் இருக்கிறதோ அவர்களுக்கு பிள்ளைகளோடு ஒரு வகையான இணைப்பும் ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்குங்கிறது அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளிடத்தில் மிக அதிகமான அரவணைப்போடு இருந்திருக்கின்றார்கள். அந்த அரவணைப்பில் அக்கறை அவர்கள் செலுத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முதியவர்களை மதிக்காதவரும் வயது மூத்தவங்களை மதிக்காதவர்களும் சிறுவர்களிடம் இரக்கம் காட்டாதவர்களும் நன்மையை ஏவி தீமையை தடுக்காதவர்களும் மூன்று விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று, முதியவர்களை மதிக்கணும். தங்களை விட ஒரு வயது அதிகமானாலும் சரிதான், அல்லது நம்மளை விட எவ்வளவு மூத்தவங்களா இருந்தாலும் சரிதான். அதே போன்று சிறுவர்கள், சிறு பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், நன்மையை தீமையை தடுக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்கள் யாரிடத்தில் இல்லையோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. ரசூல் அந்த மாதிரி நிறைய செய்திகளை சொல்லிவிட்டு என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்வார்கள். என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியை சொல்பவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள். ஆக இந்த நபியினுடைய உம்மத் என்பது ஒரு அழகான கட்டமைப்பு, இஸ்லாமிய கோட்பாடு. யார் நபியை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களோ அப்பொழுதே அவன் நபியினுடைய அந்த வழிமுறையில் இருந்து அவன் தவறிவிடுகின்றான், இஸ்லாமிய கோட்பாட்டில் இருந்து அவன் விலகுகிறான் என்று சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தொழுகையின் போது இன்னொரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உமர் பின் அபி ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சிறுவயதாக இருந்த போது அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய மடியில் நான் வந்து வளர்ந்தேன். அபி ஸலமா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் நான் வளர்ந்தேன். அப்படின்னா ரசூலுல்லாஹ் பிள்ளையையும் மடியில் வச்சிருந்திருக்காங்க. பிள்ளைகளை மடியில் வைத்துக் கொண்டு கொஞ்சக்கூடிய அந்த பண்பு ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நபியினுடைய மடியில் நான் வளர்ந்தேன். ஒரு முறை எங்களோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது எனது கை உணவனுடைய தட்டுல, யார் அபி ஸலமா சொல்றாங்க, சாப்பிடும் போது தட்டையில என்ன செஞ்சேன், இங்க அங்க அங்கன்னு போய் தட்டையில என்ன செஞ்சேன், போட்டு தொலாவி உழைச்சுக்கிட்டு இருந்தேன் போட்டு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கரத்தை பிடித்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், பிள்ளையே, உண்ண ஆரம்பிக்கும் போது, நீங்கள் உணவு உண்ண துவங்கும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுங்க. ரசூல் என்ன செய்றாங்க, என் கையை பிடித்து சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். அப்ப அல்லாஹ்வுடைய நபி என் கையை பிடித்து பிஸ்மில்லான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க.
பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், உன் வலது கரத்தால் சாப்பிடு, ரெண்டு கையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, வலது கரத்தால் உண்ணுங்கள், உனது கையுடைய அருகில் இருக்கக்கூடிய ரிசக்கை நீங்கள் உண்ணுங்கள். சுப்ஹானல்லாஹ். தட்டையில நமக்கு ஒரு உணவு வைக்கிது நம்ம டேபிள்லன்னு சொன்னா, அருகில் இருக்கக்கூடிய உணவை நீங்கள் என்ன செய்யுங்க, முதல் இங்கேருந்து எடுத்துட்டு போகணும், அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வராதீங்க, அருகில் இருப்பதிலிருந்து உண்ண ஆரம்பிங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் எனக்கு பாடம் படித்து தந்தார்கள், அன்பு செலுத்தினார்கள், என் மீது அக்கறை காட்டினார்கள் என்பதை அபூ ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறுவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகத்தான நபிங்க, ரசூலுல்லாஹ் ஒரு மகத்தான நபி. இன்னும் சொல்ல போனால் அதிகமான பொறுப்புகள் சுமத்தப்பட்ட நபி என்று சொல்லலாம். தன்னுடைய வாழ்நாளில் உலகம் அழியக்கூடிய மக்கள் வரைக்கும் இறுதி நபியாக, முத்திரை நபியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபி அவர்கள். ஒரு நபி மட்டுமா இருந்தாங்க, அந்த சமூகத்தினுடைய தலைவராகவும் ஜனாதிபதியாகவும் இருந்தார்கள், போர்படை தளபதியாகவும் இருந்தார்கள். இப்படி பல்வேறு வகையான பொறுப்புகளுக்குரிய அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அந்த பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு அன்பாக நடந்திருக்காங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் சிறுவனாக இருந்தேன், நான் சிறுவ பிள்ளையா இருக்கும் போது எனக்கு ஒரு தம்பி இருந்தாரு, என் தம்பி பேரு அபு உமைர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தம்பி அபி உமரை பார்த்து கேட்டாங்க, அபு உமைரே நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு, உன்னுடைய குருவி பாடுமே ஒரு குருவி, அந்த குருவி எங்கன்னு கேட்கிறாங்க. அந்த பிள்ளையாவே மாறிடுறாங்க ரசூலுல்லாஹ். அந்த பிள்ளை எந்த அளவுக்கு பார்த்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நம்மளும் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம், அந்த பிள்ளைகள் எதை வைத்து விளையாடுகிறது, எதை நேசிக்கிறது நமக்கு தெரியுமா? எதுவும் நமக்கு தெரியாது. அந்த பிள்ளையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே கவனித்து அந்த பிள்ளை ஒரு குருவியை வளர்த்திருக்கின்றார். அந்த குருவி வளர்த்த குருவி அது ஒரு பாடுற மாதிரி, புல்புல் பறவை மாதிரி, அதை ரசூலுல்லாஹ் பர்டிகுலரா கேட்கிறாங்க, அந்த குருவி பாடுற குருவி எங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தம்பி இடத்தில் கேட்டார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அன்பிற்குரிய தோழர்களே, நிறைய செய்தி இருக்கிறது. இடையில நம்ம நடைமுறை வாழ்க்கையை பார்ப்போம். நடைமுறை வாழ்க்கையை பார்த்தோம்னா பிள்ளைகளோடு பழகுவதை பெரும்பான்மையானவர்கள் தவிர்த்திருக்கிறாங்க. சில பேர் சொந்த பிள்ளைகிட்ட பழகுவான், நல்லா அடுத்த பிள்ளைங்களை பார்த்தா எரிஞ்சு விடுவான். நிறைய பாக்குறோங்க. சொந்த பிள்ளைய பார்த்தா தங்கம் வயிறம் என் செல்லமே தேடி எடுத்த முத்த பிள்ளைய, அவன் பிள்ளைய அப்படி தாங்குவாங்க. மத்த வீட்டு பிள்ளைய பார்த்தோம்னு வச்சுங்க, முட்டாய் தான் பிள்ளைக்கு கொடுப்பான், பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்தா நமக்கு முட்டாயை ஒழிச்சுக்குவான். பாத்தீங்களா இல்லையா? நிறைய அந்த மாதிரி குணம் இருக்குங்க. பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம், அடுத்த வீட்டு பிள்ளை வீட்டுக்கு வரும், எடுத்து வச்சிடறாத ஒளிய வைக்கிறது. இது தன் பிள்ளையை ரொம்ப கொஞ்சிட்டு அடுத்த பிள்ளைய என்ன செய்யறது, வெறுக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்த வீட்டு பிள்ளை ஏதாச்சும் செஞ்சா ஒண்ணு மண்டையில போடுறது, போடான்னு வரட்டி விடுறது. அதே மாதிரி விளையாட்டு பொருட்கள் வீட்லயே விளையாட்டு எடுத்துட்டு போயிடான், அவன் பிடிக்குவான். எடுத்த உடனே பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கறதே எப்படிங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டியை தான் பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கறது. ஒரு 3 வயசு பிள்ளை ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு என்ன சொல்லணும், எத்தா நல்லபடியா ஓட்டு, பத்திரமா ஓட்டு, கை காலை உடச்சிக்காத, வேகமா போவாதே, சேஃப்டி ஆகிரி, அப்படி சொல்லணும். நம்மால் பேசுறதே எப்படி தெரியுங்களா, எங்க போய் முட்டிக்காத, எங்க போய் அவன் மைனஸாவே பேசுறது. அதே மாதிரி யார்ட்டும் கொடுத்துடாத, அவன்லாம் கேட்பான், அவன் கேட்டா கொடுத்துடாதேன்னு அவனை தனிமைப்படுத்தி அவர்களை ஒரு வகையான ஒரு மனநிலையில் வளர்ப்பது. அவன் அந்த பிள்ளை என்ன செய்யும், மிட்டாயை வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத்தா சொன்னாரு, நம்ம அம்மா சொல்லுச்சுன்னு ஒழிக்கதான் பார்ப்பான், அடுத்தவங்களுக்கு கொடுக்காம. இந்த மாதிரியான குணங்கள் இன்றைக்கு நம்ம இடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி சிலர்களை நான் மதரசாவில் கிட்டத்தட்ட 70-80 மாணவர்களோடு அன்றாடம் பழகக்கூடிய ஒரு நிலை இருப்பதினால் நான் பார்த்திருக்கேன். சில பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை போ டேன்னு தான் சொல்றதுங்க பிள்ளைகளை ராஜா தங்கம் சொல்லி பாருங்களேன் ஒரு தடவை, உங்களை அவ்வளவு நேசிப்பான். நீங்கள் குழந்தைகளை பிள்ளைகளிடத்தில் பேசும்போது என்னுடைய மாணவர்களே நான் ராஜா தங்கம் தான் கூப்பிடுவேன். அந்த பிள்ளைகளை அப்படி கூப்பிடும் போது அந்த பிள்ளைகளை ஒரு வகையான அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம் மீது. அப்ப அந்த பிள்ளைகளிடத்தில் பேசக்கூடிய விதம் இருக்கிறதே, அந்த விதத்தை நாம் ஒரு அன்பு மொழியாக மாற்ற வேண்டும். சில பேர் பிள்ளைகிட்ட பேசாத அதெல்லாம் நான் பார்த்திருக்கேங்க. சில பேர் பிள்ளைகளிடத்தில் பேச கூட மாட்டாங்க, சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை பார்த்து சலாம் சொல்வார்கள். சின்ன பிள்ளைய பார்த்தாலே ரசூல் என்ன செய்வாங்க, என்ன கத்துக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர் அல்லவா நம்ம. அல்லாஹ் நம்மள ஒரு ஆசிரியர் ஸ்தானத்துல அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறோம். ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாம அந்த பிள்ளைகளுக்கு சலாமை நாம் சொல்ல ஆரம்பித்தால்
சலாத்தை சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தினால் அந்த பிள்ளைகள் பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ரசூலுல்லாஹ் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் புதல்வி ஜைனபுக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஜைனபு, அபுல் ஆசிபின் அவர்களுக்கும் பிறந்த தன்னோட பேத்தி ஜைனப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அவங்களுக்கு பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பெண் பிள்ளையை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய நபிங்க தோல்ல பிள்ளைய சுமந்துக்குவாங்களாம், அப்படியே முதுகுல அப்படி தூக்கி உப்பு மூட்டை தூக்குறமே அந்த மாதிரி உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் தொழுகை நிறைவேற்றுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்மள என்ன நினைப்போங்க, இப்ப சமீபத்துல ஒரு ஊருக்கு ஜும்மாவுக்கு போயிருந்தேங்க, தொழுகையில தக்பீர் கட்டினதாங்க, ஜும்மால கட்டுனத்திலேருந்து அத்தஹியாத் வரைக்கும் ஒரு பிள்ளை கதறுது. உண்மையை சொன்னா ஒரு ஆயத்து கூட நம்ம அல்லாஹ்வுடைய சிந்தனையில ஓதுல, அவ்வளவு கத்துங்க அந்த பிள்ளை. திரும்பி பார்த்தா அந்த பிள்ளை பாட்டுக்கு உட்கார்ந்து கதறுது, அவரு பாட்டுக்கு அப்படியே தக்குவாதாரியா தொழுது நிற்கிறாரு. பிள்ளைய தூக்கலாமே, பிள்ளைய தூக்கி நீ கரத்துல வச்சுக்கலாமே. பிள்ளை கத்துறதுனா, பிள்ளை கத்துவதினால் பிறருடைய தொழுகை கெடும். நீனும் எந்த சிந்தனையில தொழுதுருப்பேன்னு தெரியாது. பிள்ளையை தூக்கி கையில் வைத்துக் கொண்டு தொழுவது இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கிறது. யாராச்சும் இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை, பள்ளிவாசலுக்கு பிள்ளையை கொண்டு வந்துட்டோம். பொதுவாக அந்நியர்களை பார்த்தால் பிள்ளைகள் சில பிள்ளை என்ன செய்யுங்க, அட்டாச்மெண்ட் ஆகாது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அந்த பிள்ளைங்க ஒரு வகையான ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஒரு பதற்றத்தில் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம கையிலேயே வச்சுட்டு ஒரு தக்பீர் கட்டிக்க வேண்டியதாங்க. பிள்ளைய கையில வச்சுக்க வேண்டியது, ஒரு தக்பீர் கட்டிக்க வேண்டியது, அவ்வளவுதான். ருக்கு போடும்போது பிள்ளையை இறக்கிக்க வேண்டியது, சஜிதாலே அப்படியே வச்சுட்டு சஜிதா செய்ய முடியும், என்ன முடியுமோ செய்ய, அதான் இஸ்லாம் சொல்லுது. அதனால் பிள்ளைகளை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களை விட்டு விடக்கூடாது, அவர்களை தனிமைப்படுத்தி விடக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது. எவ்வளவோ விஷயம் இருக்குங்க. குழந்தைகள் என்பதுதான் நம்முடைய எதிர்காலத்தினுடைய தூண்கள். நம்முடைய குழந்தைகள் தான் நம்ம குடும்பத்துக்கு யாருங்க, இந்த உலகத்துக்கு யாரு அடுத்தது, யாரு? இந்த பூமி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய என்ன சொல்றதுங்க, அண்ட சராசரங்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான வயிறுடையங்கள், சொத்துக்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள், இத்தனைக்கும் அடுத்த சொந்தக்காரர்கள் யார்? அதான் கேள்வி. நீ நம்மளா இருக்க போறோம், நம்மள இவ்வளவு இந்த காலத்துக்கு இருக்க போறோம் இல்லையே. அடுத்த சொந்தக்காரர்கள் இந்த பூமியினுடைய அடுத்த தலைமுறை அந்த பிள்ளைகள் அல்லவா. அந்த பிள்ளைகளோடு நாம எப்படி இருக்கணுங்க, ரொம்ப நெருக்கமாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை நிந்திப்பது கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை ரொம்ப மைனஸாவே திட்டுவாங்க. நீ மாடு மேய்க்கதான் லாய்க்குன்னு சொல்ற ஆள்லாம் இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு பிள்ளை தப்பு பண்ணிட்டா நீ மாடு தாண்டா மேய்ப்ப. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பத்வா செய்ய வேணாங்கிறாங்க. நீ மாடு மேய்ப்ப, உருப்பிட மாட்ட. சில பேர் பிள்ளையெல்லாம் அடிச்சான்னா சுப்ஹானல்லாஹ் கண்ணுல ரத்தம் வந்துருங்க. அந்த மாதிரி அடிக்கக்கூடிய கொடூர மனப்பான்மை உள்ள மனிதர்கள் எல்லாம், மிருகங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறார். அந்த பிள்ளைகளுடைய மனம் எப்படி போயிருக்கும். அந்த பிள்ளைகள் என்னடா அந்த குடும்பத்தை பிறந்தமே நினைக்கலாம் இல்லையா. பிள்ளைகளை என்ன செய்யலாம், கண்டிக்கலாம், அடிக்கவும் உரிமை இருக்கிறது. அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் அந்த பிள்ளைகளை வளர்ப்பு என்பது தனி கலைங்க. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவது என்பது தனி கலை. இந்த கலையை ஒரு மனிதன் சரியாக செய்து விட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது. அது அப்படியே பிரெயினை தந்து அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான். நன்மை தீமை எதுவும் அந்த பிள்ளைகளுடைய மூளைக்கு ஏத்தல, நம்ம தான் கத்துக் கொடுக்கிறோம். நம்ம தான் அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையுமே ஃபீட் பண்றோங்க, எது நன்மை எது தீமை என்பதை. ஆக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகளிடத்தில் நன்மையை கற்றுத்தர வேண்டிய, தீமையை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பிள்ளைகளை மைனஸா என்ன சொல்றதுங்க, நெகட்டிவா பேசுவது, அந்த பிள்ளைகளிடத்தில் எதிர்மறையான செய்திகளை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பதிவு செய்யக்கூடாது. நல்ல விஷயங்களை பதிவு செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளை என்ன சொல்றீங்க, அன்பு, நேசம், இவைகளால் சூழப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை நாம பாக்குறோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு இருக்காங்களா இல்லையா, சில பேர் குழந்தைகளுடைய குறையே தேடிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே சில பேருக்கு குறைகள் எங்க இருக்குன்னு தேடக்கூடிய ஒண்ணுமே இருக்காதுங்க. காலையில் நல்லா எந்திரிப்பாங்க. சமீபத்துல கூட அந்த ஒரு சைக்காலஜி ஆர்டிக்கல் ஒன்று படிச்சேன். சில பேர் காலைல எந்திரிப்பாங்களாம், நல்ல ஃப்ரெஷ் மைண்டா தான் இருக்குமா,
எந்திரிச்ச உடனே என்ன மைனஸோ அதையா திங்க் பண்ணுவானா, என்ன மைனஸ் இருக்கும். இப்போ பைக்ல போறோம்னு வச்சுக்கலாம், இங்க போய் இடிச்சுட்டா, லாரி வந்து மோதிட்டா, ஏதோ மைனஸ் என்னவோ அந்த மாதிரி மைனஸா திங்க் பண்ணக்கூடிய பழக்கங்கள் நம்முடைய மக்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணவே இல்லை, மைனஸாவே அவங்க நடந்து கொள்ளவே இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நீண்ட நாட்கள் ஒரு பணியாளராக இருந்தார்கள், நீண்ட நாட்கள் இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நபி அவர்களிடத்துல நான் வந்து பணிவிடை செய்தேன், பணியால் இல்ல பணிவிடை செஞ்சாங்க, இல்ல மாதிரி இருந்தாங்க ரசூலுல்லாஹ். மிக அதிகமான ஹதீசுகளை அறிவித்த இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நபி அவரிடத்தில் நான் நீண்ட நாட்கள் நான் வந்து என்னதுங்க பணிவிடை செய்து கொண்டிருந்தேன், தோழமையோடு இருந்தேன். நான் சின்ன பிள்ளை தான், என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் இப்படி செஞ்சேன்னே கேட்டதில்லை. சுபஹானல்லாஹ். இதை விட இந்த மாதிரிலாம் நம்மளால வாழவும் முடியாதுங்க, என்னாலேயே உங்களாலே வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தடவை கூட என்னிடத்தில் அவர்கள் கடிந்து கொண்டதில்லை, தீய பேச்சுகள் பேசியதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்பிள்ளைகள் என்று சொன்னால் பெண்களுக்கு தாங்க சொல்றேன். சில பேர் அதிகமா கோவப்பட்டாங்களா என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவங்க. ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுதிட்டு வர்றான், அந்த பிள்ளை எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுல வந்து காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது தாய் செஞ்ச வேலைங்க இது. அந்த பிள்ளை தாய் பார்க்குது, எக்ஸாம்ல வந்து ரொம்ப கம்மியான மார்க். அப்பெல்லாம் வந்து இந்த ஸ்டேட்டஸ் காட்டுவாங்க, இப்பதான் அது இல்லை. அவன் கம்மியான மார்க்கை பார்த்த உடனே அவன்கிட்ட ஏதோ சத்தம் போடுது தாய். அப்படி போடும்போது அவன் பிள்ளை தானே, அவன் ஏதோ பேசுறான் இருக்கு. அந்த நேரத்தில் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்திருக்குங்க, ஒரு விளக்கு, முட்டை விளக்கு மாதிரி, சிம்னி விளக்கு, முட்டை விளக்குன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி விளக்கு. அதை தூக்கி அவன் மேல வீசிடுச்சு. வீசினத்துல அவனுடைய முகம் நெஞ்செல்லாம் அப்படியே ஃபயர். அந்த பயில போய் நாங்க ஜிஹெச்ல போய் பார்த்தோம். இவ்வளவு கொடுமையா இருந்துச்சு. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, அந்த டென்ஷனு, பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தன்மையை இழந்ததனுடைய விளைவு, அந்த எல்லையை கடந்து போயிடாங்க சில பேர். பிள்ளைகளை நேசிக்க ஆரம்பிங்க. இந்த பிள்ளைகளை நேசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, பிள்ளைகளிடத்தில் இரக்கம் காட்டாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள். எந்த பிள்ளைகளையும் அன்பாக நாம் பேசினால் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம மௌத்தா போனா கூட அந்த பிள்ளைங்க அழுவணுங்க. நம்ம பிள்ளை மட்டும்தான் அழுவணும்னு நினைக்காதீங்க. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறதோ, நம்ம யாரெல்லாம் எந்த பிள்ளையெல்லாம் நம்ம சந்திச்சிட்டோம், அந்த பிள்ளைகள் நமக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். அல்லாஹ் பள்ளியாசலுக்கு ஒரு பாய் வருவாரு, என்று ரொம்ப பிரியமா இருப்பாரு, எங்களை பார்த்தா சலாம் சொல்லுவாரு, எங்கள்கிட்ட அன்பா நடந்து கொள்வாரு, யாரெல்லாம் அவருக்கு சொர்க்கத்தை கொடுண்டு எங்கோ யாருக்கோ பிறந்த ஒரு பிள்ளை நமக்காக கரம் ஏந்தினால் சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, திரை மறைவில் கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்க. அப்படிப்பட்ட பிரார்த்தனைக்குரிய மக்களாக நாம் திகழ வேண்டும் என்று சொன்னால் பார்க்கும் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்துங்கள். எந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கின்றீர்களோ பரிவோடு நடந்து கொள்ளுங்கள். எல்லா பிள்ளைகளும் நம் பிள்ளை என்று நினைத்து வாழுங்கள். தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளருண்டு. இதுக்கு வெவ்வேறு கருத்துலாம் சொல்லப்படுது. ஜென்ரலாவே இதாங்க, நீ யாருக்கோ நன்மை செய்தாலும் சரிதான், அந்த நன்மை நமக்கு வந்தே தீரும். இதுதான் அழகான பண்பு. இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முதலில் நம் பிள்ளைகளை நேசிப்போம், நம் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குவோம். ஒரு காலம் இருந்துச்சுங்க, அத்தா முன்னாடியும் நம்ம சமமா உட்காரவே மாட்டோம். நான்லாம் எங்க தகப்பனாருக்கு முன்னாடி உட்கார்ந்ததே இல்லைங்க. அப்படி ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருப்பாங்க, எங்க அத்தா நின்றுகிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரியான ஒரு காலம்லாம் போய் இன்னைக்கு நம்ம கீழே உட்கார்ந்தா கூட பிள்ளை என்ன செய்யறாங்க, சோபால உட்கார்ந்து நம்மள்ட்ட பேசக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு மாறி இருந்தாலும் அந்த பிள்ளைகளிடத்தில் தொடர்பில்லாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. பிள்ளைகளிடத்தில் தொடர்பில்லாத வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னா நமக்கு நிறைய பின்னடைவுகளை பிற்காலத்தில் சந்திப்போம். ஆகவே அன்பு செலுத்த வேண்டிய காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அந்த பிள்ளைகள் நம்மோடு வாழக்கூடிய காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அந்த ஒரு காலகட்டம் தான் நம்மளோட அந்த பிள்ளைகள் இருக்கும். அடுத்தடுத்து அந்த பிள்ளைகளுக்கான அடுத்த கட்டம், அடுத்த லெவல் அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணிடும். அந்த பிள்ளை என்ற கட்டத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த பொன்னான காலத்தை, ஒரு அழகான ஒரு அன்பிற்குரிய அந்த தருணத்தை நேசித்து வாழக்கூடிய மக்களாக, அன்போடு வாழக்கூடிய மக்களாக, எல்லாவற்றுக்கு மேலாக
நம் அன்பு செலுத்தக்கூடிய விதத்தில் மிக பெரும் அன்பு என்பது அந்த பிள்ளைகளுக்கு தௌஹீதை சொல்வது, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவத்தை போதிப்பது, குர்ஆன் ஹதீஸ் என்ற பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பதிய வைப்பது, தொழுகையை ஐவேளை தொழுகையை பேண வேண்டும் என்ற பிள்ளைகளுக்கு பணிவது, அந்த பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் நாம் ஏவுகின்றோமோ அதை நம் வாழ்க்கையில் செய்து காட்டக்கூடிய நல்லதொரு ஆசிரியராக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையில் மிக அதிகமான குற்றங்கள் நடப்பதை நாம் கேள்விப்படுகின்றோம். அதிலும் குறிப்பாக பிள்ளைகள் பெண்களுக்கு எதிராக. பிள்ளைகளை நேசிப்போம் நம்ம சொன்னமே, இன்றைக்கு கொடூர மனப்பான்மை உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு பார்க்கிறோம். 3 வயசு பிள்ளையை ரேப் பண்ணி தூக்கி போடுறான். 5 வயசு குழந்தையை ரேப் பண்ணி என்ன செய்யறாங்க, தலையை வெட்டி கொண்டு போய் போடுறான். ஒரு பச்சிலம் குழந்தை எந்த கடவுள் வழிபாடு செய்யக்கூடிய இடம் என்று சொல்லுகின்றார்களோ அதன் கருவறையிலேயே அந்த பிள்ளைகளுடைய கரு அறுக்கப்படுகிறது. இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடக்குது. அந்த 7 பேரும் வெளியில வர்றான், கவர்மெண்ட் தையல் மிஷின் கொடுக்குது. மார்க்க சட்டப்படி மனித நேயத்தின் அடிப்படையில் அவர்கள் எல்லாம் தண்டனைக்குரியவர்கள், உலகத்தில் வாழ்வதற்கே அருகதையற்றவர்கள். ஆனா அவங்களுக்கு ஊக்க பரிசு நடக்குது இன்னைக்கு உலகத்துல. இதெல்லாம் பார்த்த பிறகு எவனுக்கு பயம் வரும்? என்னடா, ஒரு 8 பேர் சேர்ந்து ஒரு பச்சை பிள்ளைய கற்பழிப்பு செய்யறான், கொலை பண்றான், அதுவும் புனித இடம் என்று அவன் நம்பக்கூடிய இடத்தில் வச்சு செய்யறான். இது காவல்துறை கைது செய்கிறது, உலக ஊடகங்கள் எல்லாம் பரப்புகிறது. அவன் ஜெயிலுக்கு போறான், 6 மாசத்துல திரும்பி வரான். அரசு என்ன செய்யுது, அவனுக்கு நிதி உதவி செய்கிறது, வாழ்வாதாரம் தருது. எவன்டா பயப்படுவான் உலகத்துல? எவன் பயப்படுவான்? எவனுக்கும் பயம் வராது. இந்த குற்றங்கள் செய்தால் அரசு நமக்கு மரியாதை செய்யும் என்ற திமிர் அவர்களுக்கு வரும், தைரியம் வரும். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு கண்ணாமண்ணாண்டுங்க. ஒரு தேசம் என்பது ஒரு அழகான கட்டமைப்பிலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய மக்களிடத்திலும் இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். குறைவா இருந்தாலும், ஆனா உலக லெவல்ல இந்தியாவில் அதிகமாக குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான அபியூஸ், என்ன சொல்றதுங்க, தவறான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க வேண்டிய, இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு. இதை படிச்சுட்டு கடந்து போயிடும். வாட்ஸ்அப்ல படிக்கிறோம், இதை போய் என்ன அடுத்து போயிடும், ஒரு எமோஜி ஏதோ போட்டு விட்டு போயிட்டே இருக்கும். அது இல்லாம நாம நம்முடைய எதிர்கருத்துக்களை அரசாங்கத்திற்கு பதிவு செய்து அந்த தண்டனைகளை தடுக்கும் விதமாக, அந்த தண்டனை, அந்த குற்றத்திற்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய விதமாக நம்முடைய குரல்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதும் நாம ஒவ்வொரு பகுதியிலும் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்முடைய மாவட்டத்தில் எடுத்தா ஆடுதுறை, சோழபுரம், அதே போன்று திருப்பனந்தாள், கும்பகோணம், நம்ம பாபநாசம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாலை 4:30 மணிக்கு இந்த பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமையை எதிர்த்து நாம ஒரு பேரணி நடத்தவிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய பெண்கள், சிறுவர்கள் மீது இருக்கக்கூடிய உரிமையை பாதுகாக்க, அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக நாம் எல்லோரும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். இன்னொரு செய்தி, இன்றைய ஜும்மாவுடைய சதகாவை, உங்களுடைய தர்மத்தை அரியலூர் மாவட்டத்தினுடைய பள்ளிவாசலுக்காக நாம் தரவிருக்கின்றோம். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மர்க்கஸுக்கும் நாம தகவல் கொடுத்துட்டோம். அந்த தொகை முழுவதும் நாம் அந்த பள்ளிக்கு தருவதற்காக வாக்களித்திருக்கின்றோம். உங்களுடைய இந்த ஜும்மாவுடைய சதக்காவை அதிகம் அதிகம் தந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر.
الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله. السلام عليكم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம ஜும்மா பயான்ல சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் அந்த பேரணிக்காக வேண்டி வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை சரியாக 4 மணிக்கு அசர் தொழுது முடியறதுக்கு சரியா 4:05 ஆகும். அசர் தொழுது முடிச்ச உடனே இன்ஷா அல்லாஹ் வாகனம் புறப்படும். வரக்கூடிய சகோதர சகோதரிகள் முன்கூட்டியே அவருடைய வருகையை பதிவு செஞ்சீங்கன்னா நாம அதுக்கு தகுந்த வாகனங்கள் நாம ஏற்பாடு செய்யலாம். இருந்தாலும் உங்களுடைய வருகையை நீங்க உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் சொல்லி அழைத்து வாருங்கள். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் இருந்தா அழைச்சிடுவாங்க. ஏன்னா நம்ம பதாகைகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த பிள்ளைகளை பதாகை ஏற்பாடு அந்த பிள்ளைகள் கொண்டு போகும்போது மீடியா அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நமக்கு முக்கியமாக அரசாங்கத்துக்கு இந்த செய்தி போய் சேரணும். இந்த மாதிரி மக்களுடைய குரல் இருக்கிறது என்பதை ஆகவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுமாறு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அரியலூர் மாவட்ட வர்க்கத்துக்காக வேண்டிய இன்றைய ஜும்மா சொன்னாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். போன வாரமே நம்ம அறிவிப்பு செஞ்சிருக்கோம். வந்தவர்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்யவும், ஒருவேளை நான் வீட்டில் போய் தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு சொல்லுங்க. நாம் இன்ஷால்லா அந்த தொகையை நாளைக்கு தான் அனுப்புவோம் கன்ஃபார்ம் பண்ணி. ஆகவே கொடுக்கக்கூடிய நியத்து உள்ளவர்கள் வீட்டுக்கு போன பிறகு கூட என்ன செய்யறாங்க நீங்க கொடுத்துருக்கோம்.